அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய காணொளி சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும். முதலில் குரு பெயர்ச்சி எப்போது நடக்கிறது என்று பார்த்து வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறது. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாகும். அனைத்து தேவாலயங்களிலும் குறிப்பாக திரு ஆலங்குடி கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய இந்த முறைத்தான் குரு பெயர்ச்சியாகும். இதுதான் சரியான குரு பெயர்ச்சியாகும். அந்த திருக்கோவிலில் இந்த நாளைத்தான் குரு பெயர்ச்சி விழாவாக கொண்டாடுவார்கள். எனவே இதைத்தான் நீங்களும் கடைபிடிக்க வேண்டும். சரி, சிம்மராசி எப்படி இருக்கும்? சிம்மராசினாலே கர்ஜிக்கும் சிங்கம் என்று சில அனைவருக்கும் கற்பனைகளாக இருக்கும். ஆனாலும் கூட கடந்த சில ஆண்டுகளாகவே நீங்கள் அப்படியே அமைதியாக தான் இருந்தீர்கள். கண்ணீரும் கம்பளமாக தான் இருக்கிறீர்கள். காரணம் சனியின் ஆதிக்கம், சனி பகவானின் பிரச்சனை உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது. மனக்கசப்பு, கண்ணீர், கவலை, துக்கம் என உங்களை ஏற்கனவே வாட்டி வதைக்கிறது. இந்த நிலையில் இப்போ இந்த குரு பெயர்ச்சி என்றால் இந்த குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு தான் வருகிறார். அப்போது விரயங்கள் சுப விரயங்கள் குரு பகவான் சுப கிரகம் அல்லவா, சுப விரயம் தான் ஏற்படும். அதாவது சுப விரயம் ஏதாவது ரூபங்களில் செலவு செய்யும் நிலை ஏற்படலாம். ஏதாவது ஒரு ரூபங்களில் உங்களுக்கு வீடு வாங்க வைக்கலாம், அல்லது நிலம் வாங்க வைக்கலாம், அல்லது நஷ்டம் கூட வைத்து விடலாம். அது அவர்களோட சொந்த ஜாதகத்தை பொறுத்து. சிலருக்கு ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் ஓரளவுக்கு சமாளித்து கொள்ளலாம். ஏற்கனவே ஜாதகத்திற்கும் உங்கள் லக்னத்திற்கும் ராசிக்கும், உங்கள் லக்னத்திற்கு குரு பகவான் பகையாக இருந்து குரு தசை நடந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த 12ஆம் இடத்துக்கு விரய குரு நிச்சயமாக விரயங்கள் தான் கொடுப்பார், சந்தேகமெல்லாம் இல்லை. செல்வம், பணத்தை எப்படியாவது விரயம் செய்யத்தான் பார்ப்பார். ஒரே ஒரு விஷயம் என்றால் அது சுப விரயமாக இருக்கலாம். வீடு வாங்க வைக்கலாம், குழந்தை பிறப்பதாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு, ஆனால் பண கஷ்டம், கடனை கண்டிப்பாக கொடுப்பார், சந்தேகமில்லை. குரு பகவான் ராசிக்கு 12இல் வரும்போது நிச்சயமாக கடனை கொடுப்பார். கோர்ட்டு கேஸை ஏற வைப்பார். ஏற்கனவே சனி பகவான் உங்களை வாட்டி வதைப்பதால், சனி பகவானும் குரு பகவானும் இணைந்து செயல்படுவதால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சுழுக்கை எடுத்து விடுவார். நீங்கள் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவிடையே சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே வம்பு வழக்குகள் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் மனக்கசப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. படிக்கும் குழந்தைகளை பற்றி ஒன்றும் பிரச்சனைகள், நன்றாக படிப்பார்கள். என்னத்தான் பிரச்சனைனாலும் கண்டிப்பாக வாழ்க்கையில் தேர்ச்சி பெற்று விடுவார்கள். பரீட்சை இருந்தால் பரீட்சை வெற்றி பெற்று விடுவார்கள், கவலை வேண்டாம். கொஞ்சம் மார்க்குகள் கூட குறைய இருக்கலாம், அவ்வளோதான் தவிர மற்றபடி பாஸ் ஆகி விடுவார்கள், சந்தேகமில்லை. அரசியல்வாதிகளுக்கு சற்று தோல்வி நிலைத்தான். சிம்ம ராசிக்கு 12 குருபவன் போது சற்று தோல்வியான நிலைத்தான். பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் கலைத்துறை உள்ளவர்களுக்கும் இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்க முடியாது. குடும்ப பெண்களை பொறுத்தவரை ஏதோ ஒரு ரூபங்களில் அவர்கள் மனக்கசப்பு, கண்ணீர் கம்பளமாக தான் ஏற்படும் இருப்பார்கள். இப்போ அதுவே தொடரும். குறிப்பாக உடம்பில் உள்ள வியாதிகள் மிக 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 கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். வியாதிகள் பெரிதாவதற்கும் அதனால் மருத்துவ செலவு ஏற்படுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. பிபி, சுகரு, கொலஸ்ட்ராலு, மஞ்சள் காமாலை இதையெல்லாம் ஒரு முறை நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் பெரும் பாதிப்புகளுக்கும் ஆளாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. செல்வம், செல்வாக்குகளெல்லாம் நீங்கள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். எதிலும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. யாருக்கும் முன்னின்று எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வீர்கள். கோர்ட்டு கேஸு நீதிமன்றங்களை ஒரு வருஷம் நீங்கள் வாய்தா வாங்க பாருங்கள், அல்லது சமரசமாக போய்விடுவதாக நன்மையாக இருக்கும். தீர்ப்பு சொல்லும் நேரமாக இருந்தால் மிகுந்த கவனம் தேவை. எப்படியாவது தள்ளி போய்விடுவது நல்லது, அல்லது எப்படியாவது சமாதானமாக போய்விடுவது நன்மையை தரும். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சும் என்றபடி சர்க்கரை வியாதிகளில் உள்ளவர்கள் மிக 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 கவனம் தேவை. சர்க்கரை அளவு அதிகரிப்பதற்கும், சர்க்கரை அளவில் பிரச்சனை வருவதற்கும், சர்க்கரையால் பாதிப்படுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக குழந்தை பெரும் தருவாயில் இருப்பவர்கள், கர்ப்பிணிகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 12இல் இருப்பதால் கர்ப்பத்தில் மிகவும் கவனம் தேவை. மிகவும் ஆபத்தாக பயணங்களை மேற்கொள்ள தவிர்க்க வேண்டும். அதிக பயணம் பிரச்சனைகளை உருவாக்கும். நல்லபடியாக கவனமாக கடந்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு வாரமும் நவகிரகத்தை உள்ள குரு பகவானை வழிபட வேண்டும். வீட்டில் உள்ள பெற்றோர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது மிகச்சிறப்பு. அதே சமயத்தில் வாழ்ந்து மறைந்த மகான்கள், சித்தர்கள் ஜீவ சமாதி
செல்வது மிக மிக சிறப்பு. முடிந்தால் கண்டிப்பாக, முடிந்தால் என்பதை விட கட்டாயம் ஒரு முறை ஆலங்குடி சென்று குரு பகவானை தரிசனம் செய்வது மிக சிறப்பாகும். ஒரு முறை சென்று வழிபடுங்க, நன்மை நடக்கும். நன்றி, வணக்கம்.